எக்ஸசைஸ் 1.2 வந்தாச்சா? சிம்பிளா இருக்கா? ஸோ இதை நீங்கள் படித்தாலே இது மோர் தென் எனஃப். இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன் டீட்டெயிலாக வேணும்னா நம்ம கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? எல்லா கிளாஸ்க்கும் கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கோர்ஸ்க்கான அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரமாக அந்த கோர்ஸை வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபைண்ட் ஈச் ஆஃப் த ஆனால் இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது உங்களுடைய மேக்ஸோடைய இதை இம்ப்ரூவ் பண்ணுறதா, மேக்ஸோடைய ஸ்கில்ல மேக்ஸோடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த கோர்ஸ். நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வேறு வேறு கொஷின்ஸு வேறு கைட்ஸில் இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து டீட்டெயிலாக சால்வ் பண்ணுவோம். பட் ஆனால் நீங்கள் புக்கில் இருக்கிறது இந்த புக்கோட எக்ஸசைஸை படித்தாலே உங்களுக்கு மோர் தென் எனஃப் தான். பட் ஆனால் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபுல் மார்க் வாங்கணும், சென்டம் வாங்கணும். புக்கில் இருக்கிறத படித்தாலே மேக்ஸிமம் சென்டம் வாங்கலாம். பட் என்ன அப்படின்னா நீங்களா கொஷின்ஸை எடுத்து நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் சொல்லித்தரதை வச்சு. ஆனால் கோர்ஸில் என்ன பண்ணிடுவேன், நானாக கொஷின்ஸை எடுத்து நிறைய கொஷின்ஸை அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணி காட்டுவேன். ஓகேவா? சிம்பிள், அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அவ்வளோதான். ஸோ ஓகே, ஃபைண்ட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராடக்ட்ஸ். 3 மல்டிப்ளை பை 1. 3 1s are 3 தான். ஆனால் -1 இருக்குல்ல, அப்போ என்ன வரும்? -3. 21 into 30. இங்கே பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருவோம் கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே. மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா என்ன, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா என்ன, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னா என்ன, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னா என்ன. இதே 3 டைம்ஸ் வந்தால் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 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 ப்ளஸ் 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 மைனஸ். இது எல்லாமே ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேவா? அது ஞாபகம்னா கொஞ்சம் போன வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? போன வீடியோ தான் சொல்லி கொடுத்துருப்போம். போன வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இங்கே பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான். இந்த இடத்துல மைனஸ் வர போகிறது இல்லை. மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கிரேட்டர் சிம்பிள்லாம் போடுறது இல்லை. கிரேட்டர் சிம்பிள் எங்கே போடுவோம்? அடிஷனோ சப்ராக்ஷனோ வந்தால் மட்டும்தான் எந்த நம்பர் கிரேட்டரோ அந்த சிம்பிளை நம்ம எடுத்து போடுவோம். ஆனால் மல்டிப்ளிகேஷனில் அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா ப்ளஸ் தான், அவ்வளோதான். ப்ளஸோட விட்டுருணும். ஸோ 21 மல்டிப்ளை பை 30 அப்படி பண்ணோன்னா லாஸ்ட்டில் எப்படியும் 0 தான் வரப்போகுது. ஸோ 3 1s are 3, 3 2s are 6. அப்போது 630 ப்ளஸ் 630 முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு 0 இருக்கா? எந்த இடத்துல 0 இருந்தாலுமே அது என்னது? அவ்வளோதான், 0 தான். மல்டிப்ளிகேஷனில் 100 நம்பர்ஸ் ஆனால் கூட இருக்கணும் மல்டிப்ளைல. ஆனால் அந்த 100 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் 0 இருந்தால் மொத்த மல்டிப்ளிகேஷன் என்னது? 0 தான். முடிஞ்சு. அப்படி இல்லையா? 15 into 0 0, 0 into 18 0 முடிச்சிடா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, 9 3s are 27. -27 வருமா? -27. 9 3s are 27 தான். ஆனால் இங்கே மைனஸ் இருக்குல்ல, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போது -27 மல்டிப்ளை பை -6 இருக்கா? -6. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான். நம்மளுக்கு அப்போ ப்ளஸில் தான் ஆன்சர் வரப்போகுது. அப்புறம்னா 6 7s are 42. 2 கேரி ஓவர் 4. அகெயின் 6 2s are 12. 12 + 4 வந்து 16. அப்போ 162 ப்ளஸ் 162 ப்ளஸ் 162. ஓகேவா? ப்ளஸ் 162. அப்படி இல்லையா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 6s are 18. 18 அப்புறம் 90. 9 8s are 72. 162 முடிஞ்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே மைனஸ் தான் பண்ண போகிறோம். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னென்ன வரும்? மைனஸில் வரும். 1 2s are 2, 2 3s are 6, 6 4s are 24. அப்போ -24. ஓகேவா? எஃபோட ஐயோட வேல்யூ -24. நெக்ஸ்ட் இங்கே போகலாமா? அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிடலாம். ரொம்ப கிட்ட கிட்ட இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. -1 மல்டிப்ளை பை 225 என்னது? -225. அவ்வளோதான். நெக்ஸ்ட் -313 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மல்டிப்ளை வித் 1 அதே நம்பர் தான். 316 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்படி இல்லையா? ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடுவோம். 10 into 11 வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 110 வருமா? -110 வருமா? -110. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, -110 மல்டிப்ளை பை -12. -12. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். மல்டிப்ளை பண்ணுறல, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான். அப்போ ஆன்சர் என்னென்னு வரும்? இது வந்து என்ன பண்ணலாம்? 100 ப்ளஸ் 10ன்னு பிரிச்சுக்கலாமா? ஸோ 12 into 100, 12 into 100 என்ன வரும்? 1200. அகெயின் 12 into 10 என்ன வரும்? 120 வருமா?
ஸோ ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 0231320 வருமா? அப்போ ஆன்சர் வந்து என்னது 1320. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான், அப்போ ப்ளஸ் 1320. ஓகேவா? நெக்ஸ்ட் -18 -5 -4 இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ ஆன்சர் என்னென்னு வரும்? மைனஸில் தான் வரும். ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரும். ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 18 மல்டிப்ளை பை 5 ஆர் 5 4s ஆர் என்ன 20, 5 4s ஆர் 20. ஓகேவா? அப்போது -18 மல்டிப்ளை பை -5 -4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 4s ஆர் 20, வெறும் 20 தான் போடணும். ஓகேவா? இப்போ 2 8s ஆர் 16, 2 2s ஆர் 4 + 1 5. இந்த 0 அப்படியே போட்டால் -560. அப்போ -560 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அகெயின் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஆன்சர் வந்து ப்ளஸில் தான் வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 3 6 ஆர் 18, 3 6 ஆர் 18. என்னது? ப்ளஸ் 18. ஓகேவா? 3 6 ஆர் 18 ப்ளஸ் 18. அகெயின் 2 1s ஆர் 2. என்ன 2 + 2, ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ இது என்ன வரும்? 20 16. அப்போ 36ஆ? 36 + 36 முடிஞ்சா? நெக்ஸ்ட் போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் நீங்கள் என்ன குரூப்ஸ்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குரூப்பை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சேனல்லையும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லையா, அவங்களுக்கு இல்லைனாலும் அவங்க யாருக்காச்சும் ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு டொனேட் பண்ணுங்கள். இந்த QR கோட் இருக்கும். இந்த QR கோட் யூஸ் பண்ணியும் நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஆர் இந்த UPI மூலியமாகவும் நீங்கள் டொனேட் பண்ணலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம சேனலில் இன்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்கம் வர்றதுக்கு ரெவன்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே, ஆர் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியோ இல்லை UPI மூலியமாவோ நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் டொனேஷன் வருதுனாலுமே அதில் 30%லேருந்து 40% வரைக்கும் படிக்கிறோன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஆனால் படிக்கிறதுக்கு எக்கனாமிக்கலி வந்து எங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு இருக்கவங்க, எக்கனாமிக்கலி வீக்கில் இருக்கவங்க, அவங்ககிட்ட நம்மக்கிட்ட ஒரு ஸ்டடீஸ்க்கான உதவி வந்து நம்ம செய்வோம். அந்த 30 to 40% அவங்களுக்கான ஸ்டடீஸ்க்கான சப்போர்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், அவங்களோட டேர்ம் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், ஆர் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரிஸ், புக்ஸ், ஸோ இந்த மாதிரி வாங்கணும். ஸோ இந்த மாதிரினாலுமே நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எங்களுக்கு டொனேட் பண்ணுங்கள். அதுலேருந்து 30 to 40% இந்த QR கோடில் மட்டும் நீங்கள் பண்ணுறது இல்லை, நம்மளுக்கு மானிட்டைசேஷன் சேனல் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய காசுலேயும் சரி 30 to 40% வந்து நம்ம ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸாமை வந்து எழுதுகிறவங்க அவங்களுடைய எக்கனாமிக்கல் செக்ஷன் வீக்கராக இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ நிறைய நல்லா படிக்கிறவங்க, அவங்கக்கிட்ட வந்து பவர் இருக்குது, மணி இருக்குது அப்படின்னாலுமே அவங்களும் அந்த எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். பட் மெயினாக வீக்கர் செக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம் மெயினாக கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அவங்கள யார் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ ஹையஸ்ட்டாக ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். 4 to 5 மெம்பர்ஸில் யார் ஃபஸ்ட்டு 5 வராங்களோ அவங்களுக்கு நம்ம ஃபீஸோ இல்லை ஸ்டேஷ்னரிஸோ புக்ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த 30 to 40% அது எக்ஸ்ட்ரானாலுமே நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிறோம். அதனால தான் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதர் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆஃப்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், ஹோம் டியூஷன் 3மே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹோம் டியூஷன் சென்னை சர்க்கிளில் மட்டும்தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த அகாடமிக் இயர் முடிய போகுது, அடுத்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அடுத்த அகாடமிக் இயர்க்கான டியூஷன் வேணும் அப்படின்னா, கிளாஸஸ் வேணும் அப்படின்னா, கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை மெசேஜ் பண்ணியிருக்கேன். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு உடனே கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணியே நீங்கள் உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம், தேவையான இன்ஃபர்மேஷனை கேட்டு வாங்கிக்கலாம். அண்டு உங்களுக்கு இப்போ சம்மர் கிளாஸ் வேணும், எக்ஸாம் முடித்த உடனே சம்மர் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சம்மர் கிளாஸ்க்கும் எங்ககிட்ட வந்து அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணி என்னையிலேருந்து சம்மர் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கணும், எந்த டைமு, என்ன டேட்டு எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாச்சும் டவுட்டு புரியல அப்படின்னா புரியாமையும் டவுட்டோடையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சில பேர் என்ன நினைப்பான், இதுதான் நம்மளுக்கு புரியல, மற்றதெல்லாம் புரியுது, அப்போ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம அதை பார்த்துப்போம், இது நம்ம அப்புறமா கொஞ்சம் கவனிச்சா புரிஞ்சிடும், நல்லா கொஞ்சம் போட்டு பார்த்தோன்னா புரிஞ்சிடும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவீங்க. அப்படி போகாதீங்க. ஏன் அப்படின்னா, அடுத்தடுத்து போக போக கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவோம், வேறு இதை எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நிறைய சம்ஸ் ஆட் பண்ணுவோம்.
நிறைய வேஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது புரியலன்னா அந்த இடத்துலையும் அது புரியாது. ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து பெருசாக வந்துச்சு அப்படின்னா அந்த மொத்த ஆன்சருமே புரியாமல் மக்கப் பண்ணிட்டு போய் மறந்து போயிடுவேன். ஸோ அதனால் என்ன பண்ணு, புரியலன்னா புரியல தெரியல ஒன்று பேக்வேர்டு கொஞ்சம் பேக்வேர்டு ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் முன்னாடியிலேருந்து பார்க்க ஆரம்பி, தெளிவாக புரியும். அந்த ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஆனால் புரியாமல் போகக்கூடாது. அதையும் மீறி புரியல, நான் பேக்வேர்ட்லேயும் போய் பார்த்தேன் புரியல, ஸ்லோவாகவும் பார்த்தேன் புரியல அப்படின்னா அந்த டைமிங்கோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி என்ன புரியலன்றதை சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷன்லேயே என்னால் சொல்ல முடிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அப்படி இல்லையா தனியாக ஒரு வீடியோ எடுத்து ஒன்று ஷார்ட்ஸ்லேயோ இல்லை ஒரு சின்ன வீடியோ ஒரு 1 minute 2 minute நான் இதிலே அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? புரியாமல் மட்டும் போகக்கூடாது. சரி, வெரிஃபை த ஃபாலோயிங். 18 மல்டிப்ளே பை, இங்கே வந்து பாருங்கள் இது என்ன மெத்தடில் இருக்குது, என்ன இதில் இருக்குது, ஏ மல்டிப்ளே பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ மல்டிப்ளே பி ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஏ மல்டிப்ளே பை சி. ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல இருக்கா ஏ இன்ட்டு பி பிளஸ் சியை, அதாவது ஏ மல்டிப்ளே பி பிளஸ் சியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னல ஏ கூட பியை மல்டிப்ளை பண்ணோம். ஏ மல்டிப்ளே பை பி, நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் ஏ மல்டிப்ளே பை சி, ஏ மல்டிப்ளே பை சி. ஓகேவா? இது என்ன அர்த்தம் அப்படின்னா பி பிளஸ் சி இது ரெண்டுத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி 18 கூட மல்டிப்ளை பண்ணாலும் ஒரு ஆன்சர் தான் வரும். அப்படி இல்லையா 18 into 7 தனியாக மல்டிப்ளை பண்ணிட்டு 18 into -3 மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும்னு அர்த்தம். அதுதான் ஈக்குவல் டு போட்டு காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு சைடு கண்டுபிடிச்சாலே இன்னொரு சைடு அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல ரெண்டுமே LHS RHS ஈக்குவல். சரி, ட்ரை பண்ணுவோமா? ஏ என்னன்னு இருக்கு, 18 இருக்கு, மல்டிப்ளை பை பி என்னன்னு இருக்கு, 7 + ½ - 3. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பாட்மாஸ் ரூல் சொன்னோம்ல, ப்ராக்கெட்டு ஆஃபு டிவிஷன் அப்புறம் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் தான் அடிஷன் சப்ராக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம் அந்த ரூல். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும். அகைன் ஏ வந்து என்னது, 18 மல்டிப்ளை பை 7 + 18 மல்டிப்ளை பை -3 ஹோல் ப்ராக்கெட். ஓகேவா? முடிஞ்சா? இப்போ வந்து பண்ணுவோம் 7 + -3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ 7 - 3 4. அப்போ 18 மல்டிப்ளை பை 4 என்னது, டோட்டலாக போடுறேன் LHS டோட்டலாக போடுறேன். இங்கே 7 + -3 வந்து 4. ஓகேவா? 7 - 3 வந்து 4 +4 தான், ஏன்னா ப்ளஸ் வந்து 7 தானே கிரேட்ரு. ஸோ அதனால 4. அப்போ 18 into 4 என்ன, 18 into 4 40, 4 8s are 32. அப்போது 72. அப்போ LHS வந்து 72னா RHS எவ்வளோ இருக்கணும், 72 தான் இருந்தாகணும். ஓகேவா? 72 தான் இருந்தாகணும். கரெக்டாக தான் போட்டுருக்குமா? ஓகே. நெக்ஸ்ட் 18 into 7. 18 into 7 அப்படின்னா இது ஒரு 70. 7 8s are 56. அப்போ 6. நெக்ஸ்ட்டு 12 126. ஸோ 126 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, மைனஸு. அப்போ 18 into 3 என்ன வரும், 18 into 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 10s are 30, 3 8s are 24. அப்போது 54ன்னு வருமா? ஸோ மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் வராது, -54. ஓகேவா? -54. அப்போ 72 ஈக்குவல்ஸ் டு 6ல் 4 போயிடுச்சுன்னா 2. அப்போ லாஸ்ட் சேமாக வந்துச்சு. அப்போ சேமாக தான் வரப்போகுது. 12ல் 5 போயிடுச்சுன்னா 7. அவ்வளோதான் முடிஞ்சு. 12ல் 5 போயிடுச்சுன்னா 7 முடிஞ்சு. 72 = 72. LHS = RHS. முடிஞ்சு போச்சு. சிம்பிள், அவ்வளோதானே. சரி, எக்ஸாம்பிள்லாம் நீங்கள் ரெண்டுத்தையும் போடணுன்ற அவசியம்லாம் இல்லை. சப்போஸ் ஃபுல்லாக போட்டால் தான் உனக்கு மார்க்கு அப்படின்னா நீ ஃபுல்லாக தான் போட்டாகணும். இல்லை ஆன்சருக்கு மட்டும்தான் மார்க்கு அப்படின்னா சிம்பிளாக இதை மட்டும் சால்வ் பண்ணி இதை எழுதிட்டு இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணாமல் டக்குன்னு ஆன்சரை மட்டும் போட்டு போயிருங்க. முடிஞ்சு. இதை எரேஸ் பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படின்னா B1 போடணும்ல, அதனால் இவரை தூக்கிடலாம். சரி, இப்போ பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான், ஏ மல்டிப்ளே பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ மல்டிப்ளே பி ப்ளஸ் பி மல்டிப்ளே பை சி. ஓகேவா? இது போடலாமா சார்? என்ன சார் நீங்கள் ஒரு வீடியோக்கு ஒரு செம்ம வந்து ஹோம்ஒர்க்காக கொடுத்து விட்டுறீங்க, பயங்கர டென்ஷன் ஆகுது சார்
அப்படின்னா அப்போ தாண்டா உனக்கு புரியும் நீ எங்கே தப்பு பண்ணுற எங்கே மிஸ்டேக் பண்ணுறன்னு அப்போ தானே தெரியும். ஸோ அப்போது அப்படி தான் ஹோம்ஒர்க் தந்தாவன வர வழி இல்லை. ஏன்னா சேம் தானே, இதில் என்ன பெருசாக நீ பண்ணுற போகிற. 4 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? அப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுவேன். கிரேட்டர் ப்ளஸ்னா எது கிரேட்டர்னு பார்த்து அதை போடணும். அப்போ 6 + 4 10ன்னு வரும். மல்டிப்ளை பை 21 -20 -10 மல்டிப்ளை பை -21 மைனஸ் கேன்சல் ஆயிரும். 21 மல்டிப்ளை பை 10 210 அதை இங்கே போட போகிறேன். அப்போ இங்கேயும் 210 தான் வரப்போகுது. ஆன்சரே நான் சொல்லிட்டேன்டா, ஆன்சரே நான் சொல்லிட்டேன். இது வந்து ஹோம்ஒர்க் உனக்கு போ, ஆன்சரை சொல்லியும் ஹோம்ஒர்க்குன்ற. அப்போ இங்கே என்ன வரும்? 210 தான் வரும். ஓகேவா? அவ்வளோதான், ஆன்சரே சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் நீ போடு. ஓகேவா? ஹோம்ஒர்க். தேர்ட் ஒன், ஃபார் எனி இன்டீஜர் a what is -1 multiply by a equal to இரு எக்ஸ்ட்ராவாக இருக்கும்னு பார்த்தேன். இல்லை, ஃபார் எனி இன்டீஜர் a what is -1 multiply by a equal to அப்படின்றாங்க. புரியுதா கொஸ்டின்? சின்னதாக இருக்குது சார், புரியுற மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கும் அப்படி தான் இருக்குது. இது பார்ப்போம். ஃபார் எனி இன்டீஜர், ஏதோ ஒரு இன்டீஜர், எந்த ஒரு இன்டீஜர், மைனஸாக இருக்கட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், மைனஸோட எந்த இன்ஃபினிட்டியோட லாஸ்ட்டாக இருக்கட்டும், ப்ளஸோட எந்த இன்ஃபினிட்டியோட லாஸ்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நம்பர் இன்டீஜரில் அதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க? ஏன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் -1 மல்டிப்ளே ஏ ஈக்குவல்ஸ் டு -1 மல்டிப்ளே ஏ ஈக்குவல் டு என்னது? -ஏடா, அவ்வளோதான். -a. இப்போ அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் -1 மல்டிப்ளே பை ஃபார் எனி இன்டீஜர் ஏ அப்படின்னா இங்கே வெறும் ஏன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எனி இன்டீஜர் ஏ. ஓகேவா? இப்போ சப்போஸ் இது வந்து +1 இருந்துச்சு அப்படின்னா இங்கே இவங்களே கொடுத்துட்டாங்க -1 மல்டிப்ளை பை ஏ ஈக்குவல்ஸ் டு -n தான் வரும். இப்போ 3 இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? -3ன்னு வரும். 2 இருந்தால் -2, 4 இருந்தால் -4 அப்படின்னு வரும். நெகட்டிவ்ல அவங்க கேட்டிருந்தாங்க, நெகட்டிவ்ல கேட்கல. நெகட்டிவ்ல கேட்டிருந்தா அப்படின்னா -1 இன்ட்டு -3 என்ன வந்திருக்கும்? -, +3 வந்திருக்கும். ஓகேவா? சரி, செகண்ட் ஒன் போகலாம். Determine the integer whose product with -1. Second ஒன்ல a -22 multiply by -1 என்னடா வரும்? -+21 multiply by 1 22 1s are 22 +22. Next b 37 multiply by -1. ஏன் -1? அவன் அங்கே தான் சொல்லியிருக்கான் -1ஓட மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ப்ராடக்ட் வித் ப்ராடக்ட் அண்ட் மல்டிப்ளிகேஷன், ப்ராடக்ட் வித் -1 பண்ணி பாருங்க. என்ன வரும்? 37 1s are 37, மைனஸ் இருந்தாலும் -37. அகைன் சி எடுத்தோம் அப்படின்னா 0 மல்டிப்ளை பை -1 ஈக்குவல் டு 0. முடிஞ்சா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், ஸ்டார்டிங் ஃப்ரம் -1 மல்டிப்ளை பை 5 ரைட் வேரியஸ் ப்ராடக்ட் ஷோயிங் சம் பேட்டர்ன் டு ஷோ -1 இன்ட்டு -1 ஈக்குவல் டு 1. -1 1s are என்ன? 1 தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் பேட்டர்ன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் -1 மல்டிப்ளை பை 5. இங்கே பாருங்க, -1 மல்டிப்ளை பை 5 ஈக்குவல்ஸ் டு -5 தான் வரும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் எடுத்துகிட்டு வாங்க ஒரு மாதிரி அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம்? -1 மல்டிப்ளை பை 4 ஈக்குவல்ஸ் என்ன வரும்? -4ன்னு வருமா? இந்த -4 எப்படி இருக்குது? இந்த -4 வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும்? -4 எப்போ வரும் அப்படின்னா -5 ப்ளஸ் 1 எடுத்துக்கலாமா? -5 + 1 அப்படின்னா -4ன்னு வருமா? அகைன் -1 இன்ட்டு 3 ஈக்குவல்ஸ் டு -3. ஸோ இந்த -3 எப்போ எப்படி வரும்? -4 + 1 இப்படி எடுத்தால் -3ன்னு வருமா? -1 மல்டிப்ளை பை 2 ஈக்குவல்ஸ் டு -2. இது எப்படி வரும்? -3 + 1 எடுத்தால் -2 வந்துருமா? ஸோ -1 இன்ட்டு 1 ஈக்குவல்ஸ் டு -1னா இது எப்போ வரும்? -2 + 1 -1 வருமா? அவ்வளோதான். -1 மல்டிப்ளை பை 0 ஈக்குவல்ஸ் டு என்ன வரும்? 0வா? 0. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா -1 + 1 -1 + 1 வந்து 0. அப்போ என்ன வருது? இங்கே 1 1 1 1 ஆர்டராக வருதா? இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருதா? ஒரு நம்பராக டிக்ரீஸ் ஆகிட்டே வருதா? மைனஸில் ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. +1 + 1 காமனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட், அதாவது ஒரு பேட்டர்னில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? நெக்ஸ்ட் போகலாமா?